என்னம்மா, அப்பா மேல கோவமா? நான் ஒரு நாள்லயே எவ்வளவு நடக்குது. என்னையவே எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. நீ அங்க தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. தப்பு என் மேலதாம்மா. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா போயிரும், குடும்ப மானம் போயிருன்னு சொல்லி நான் தான் உன் மனசை கலைச்சி அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை உனக்கு நான் பண்ணி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருடா. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இப்ப நீ நல்லா வாழ்ந்திருப்ப. இவ்வளவு நடந்த அப்பா கிட்ட நீ ஒரு வாரத்தை போன் பண்ணி சொல்லல. நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்தே தெரியுது, அப்பா மானத்தை காப்பாத்தணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரமே உன்னை நான் அங்கிருந்து காப்பாத்துறேன். உனக்கு என்ன அங்க பிரச்சனை? நீ ஒன்னும் கொண்டு வரலன்னா நம்ம மாமியார் தினம் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்க மாமியார் வாயை புழக்கிற அளவுக்கு, அவங்க நினைக்காத அளவுக்கு நான் உனக்கு செய்யறேம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நேரத்துக்கு சாப்பிடு, ரெஸ்ட் எடு. அப்பா பத்தி எல்லாம் ஒண்ணும் நினைக்காத. இது வைரம் பாச்ச கட்டம்மா. நான் நல்லா இருப்பேன். நீ என் மகளை கிடைச்சதுதாம்மா நாங்க பெருமைப்படணும். அடுத்த ஜென்மத்தை நீ எனக்கு மகளா கடம்மா. உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது சொல்லுவா, ராஜாத்தி எப்படி எல்லாம் வாழ போறான்னு. இதையெல்லாம் பார்க்க கூடாது. அவன் சீக்கிரமா போய் சேர்ந்துருச்சா. ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உன்னை நல்ல நிலைமையில வச்சுட்டு பார்த்துட்டு தாம்பா நான் கண்ணை மூடுவேன். அது வரைக்கும் நான் கண்ணை மூட மாட்டேம்மா. எல்லாம் சரியாயிரும்மா. நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். சீக்கிரமே எல்லாம் சரியாயின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சரி ஆனாலும் சரிம்மா, இந்த தலை அடமானம் வச்சாவது உனக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாம்மா போவேன். அது வரைக்கும் இந்த கட்டை சாயாது. அப்பா எடுத்து ஒன்றும் கவலைப்படாதம்மா.